ஆமா, உன் பேரை நான் பெருமை சொன்னார்ல. ஆமா, அழுகாதீங்க, அழுகுங்க. ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அழுகுங்க. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பேக் வச்சிருப்பாரு. ஸ்பெஷல் பேக். உங்க கண்ணீரெல்லாம் ஒரு சொட்டு கூட தரையில விழாதபடி அவர் அதில் பிடிச்சு வச்சுட்டு அவர் இப்படி தூக்கி பார்ப்பாரு. எந்த அளவுக்கு கணக்கு சேர்ந்து இருக்குது கண்ணீர், அதற்கான கழிப்பை ஆண்டு கொடுப்பாரு. மனுஷங்க அழுது அழுதிங்கன்னு வச்சுங்களேன், மனுஷங்க நான் அப்பயே சொல்ல உனக்கு உன் கண்ணீரை துடைக்க மாட்டான். உனக்கு நல்லா வேணும், உனக்கு சொன்ன நீ கேட்டியா? இது மனுஷன். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. நமக்கு தெரியாது. நீ என்ன நினைச்சுப்ப? தலகாணி தான் நஞ்சிச்சு நினைச்சுப்ப. நீ நினைச்சுப்ப துப்பட்டா தான் தொடிச்சுட்டு நினைச்சுப்ப. நீ நினைச்சுப்ப அது கீழே தான் சுட்டினா அடிச்சு காஞ்சி போச்சு நினைச்சுப்ப. இல்ல, நீ ஆண்டவருடைய கருத்துல அடங்கி அவர்கிட்ட அழுது பாரு. அவர் அப்படி பேக்ல பிடிச்சி அதற்கான பதில. ஆண்டவருக்கும் ஆகாருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா சம்பந்தம் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கு. ஆபிரகாமு மனைவி பேச்சை கேட்டு ஆகாரோட சம்பந்தப்படுத்திட்டாரு. சம்பந்தம் படுத்திட்டவரு மறுபடியும் சாராவுடைய பேச்சை கேட்டு துரத்திட்டாரு. ஆனா ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. ஆதியாகமம் 12, 1, 2, 3, 4 இல்ல. அந்த சம்பந்தம் இங்க சம்பந்தப்பட்டதுனால ஆபிரகாமே துரத்திட்டாலும் வனாந்தரத்துல ஆகாருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்ல. ஆனா கண்ணுல மட்டும் ஊத்திட்டு இருக்குது. ஆண்டவர் வனாந்திரத்துக்கு இறங்கி வந்து அந்த தண்ணில இருக்க தண்ணியை பிடிச்சு தொடச்சு, இதோ பெல்லியோட சத்தம் கேக்குது, அங்க பாரு, அங்க பாரு தண்ணீர் இருக்கு பார். அல்லாத ஆகாருக்கே ஆண்டவர் இறங்குவாருன்னா அந்த ஆகாரை காட்டிலும் நீ நானும் விசேஷித்தவர்கள் அல்லவா? எனக்கு ஒரு பெரிய தெய்வம் உண்டு, அவர் தான் இயேசு. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவன் பெரியவன். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா.